ஹலோ கைஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் ட்ராயின் பால் டேமோட செகண்ட் எபிசோடு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஃபஸ்ட் எபிசோடு, தேர்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோடு, இது ஃபோர்த் எபிசோடு. ஃபஸ்ட் எபிசோடு என்ன ஆகும்னா, ரோமான இது வந்து எல்லாத்தையும் சின்னதாகிக்கிறோம். சின்னதாகிறதுனால எல்லாமே டீமன் ரோமுக்கு வருவாங்க. டீமன் ரோமில் இப்போ என்ன நடக்குதுந்த கதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போடலாமா? ரன்புல் டயம் அப்புறம் வந்து போன வீடியோ தான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வெல்கம் டு அனிமே யூனிவர்ஸ் ஃபேமிலி. சரி வாங்க, க்ளோரியோ ஷிப்பை தீட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கோகுவால் பார்க்க முடியாது. அடுத்தது ஒரு ரிவர் கிராஸ் பண்ணிட்டு போகும் போது ஒரு ஃபிஷ் வந்து போகும்போது வரும். நம்ம கோகு காசலில் தப்பிச்சோம். க்ளோரியோ சண்டை போடுவான். அப்படியே அந்த ஹிண்ட் போயிட்டு இருக்கும். அப்புறம் ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம் கோலியோ. ரெண்டு பேர் ஷின்காய் சண்டை போட்டு, ஷின்காய் ஒன்றா சண்டை முடியாது அப்படின்னு சொல்லுவான். இப்போ இன்னொருத்தர் வருவான், அவங்க கூடயும் சண்டை போட்டுட்டு அடுத்து எங்கெல்லாம் போகலாமல் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஒரு ஃபிஷ்ஷு, இது தவக்கலை இல்லை லிசார்டு, அதை சாப்பிட்டுட்டு இப்போ கோக்கும். அப்புறம் ட்ரிங்க் வரும், அது குடிச்சு போச்சா அப்படி தான் இருக்கும். சரி வா பில்லு கட்டலான்னு போகும்போது, உங்ககிட்ட என்ன ஸ்பேஷிப் இருக்கா? க்ளோரியா கேட்பான். ஸ்பேஷிப்பா? இரு மேலே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ஹோட்டலில் இருந்தவங்க. அப்புறம் பக்ஸ் பார்ப்பான். இது வந்து சென்சோ பீன்ஸ் மாதிரி தான். அப்புறம் ஒரு ஃபியூஷன் பக் ஒன்று இருக்கும், அதை வச்சு 3 பேர் ஃபியூஷன் ஆகணும். அது மாதிரி எனக்கு எல்லாமே வேணும், க்ளோரியா எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு கேட்பான். சரி நீ எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது சொல்லுவான். அப்படியே மேலே போனால் ஒரு ராக்கெட் இருக்கும், ஸ்பெஷலாக அன்னு வச்சுக்கணும். ஸோ இதாக இருக்குது, இது நம்ம ஸ்பெஷலே அப்படின்னு சொல்லுவான். அப்படியே ஒரு அந்த ராக்கெட் எடுத்துகிட்டு வர, இதான் ராக்கெட்டு, இதெல்லாம் நல்லா இருக்கடா. ஸோ அப்படியே அது மேலே எழுப்பாங்க. அப்போ 3, 2, 1 லான்ச் பண்ணுங்க அது சொல்லிட்டு லான்ச் பண்ணிடுவாங்க. சும்மா சுருன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே சுருன்னு போயிட்டு இருக்கும்போது என்ன இது ஆள் பறந்துட்டு இது இவ்வளோ போய் இவ்வளோ போகணும்டா மெட்டலே. ஒரு வழியாக கோகுகிட்ட பல சேர்த்து சப்பி தவிச்சாங்க. அடுத்தது ஒரு இல்லாண்டாங்க. இப்போ சென்சா மீன் வேணுமா? வேணாம் அப்படின்னு கேட்பான். அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க. அடுத்து என்ன ஆகுன்னா, இந்த ட்ராயின் பால்ஸ் டீமன் ரோம்புக்கு ட்ராயின் பால்ஸ் பற்றி சொல்லுவாங்க. சரி இந்த டென்ட்டு அப்படியே நான் ஃபைட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் டென்ட்டு எதுக்காகலாம் கேட்டால் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி கோகு எதுக்கிட்டாவும் என்ன கோகு க்ளோரியாவும் என்ன, அப்புறம் ஷின்காய் கோகு கொஞ்சம் சொட்டித்தனம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஒரு இடத்துக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அடுத்து இந்த என்ன ஆகுன்னா, ஒரு பெரிய ஊரில் என்ன ஆகுன்னா, அவங்க வந்து காசு கேட்டுட்டு இருப்பாங்க. எப்படின்னா காசு இல்லை, என்னமோ ஒரு எனர்ஜி மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து எனர்ஜி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு காலை மாட்டிருப்பாங்க. அப்புறம் காசு அவங்ககிட்ட காசு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு காலை எடுத்து அந்த எனர்ஜி எடுத்து இருப்பாங்க. சரிப்பா என்கிட்ட காசலை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து ஏதோ வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெடிகுண்டு போடுவா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனை பிடிச்சிடுவான். கோக்கு வந்து அவனை காப்பாற்று. அடுத்து என்ன ஆகும்னா, கோக்கு அவங்க கூட சண்டை போட்டு இந்த தீயை காப்பாற்றிடுவான். எதுக்கு காப்பாற்றணும்னு தெரியாது. ஒருவேளை ஒரு ரஷ்யா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்க மாட்டேவா சரி அவன் காப்பாற்றிட்டு காமனாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லுவான். அப்போ மூஞ்சித்து வந்து சொன்னேன், இவன் பேர் தான் பேரண்ட்ஸி ஆனால் இப்போயா சொல்லிட்டேன். சரிவா சரி, தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் த வீடியோ. அப்புறம் இது மாதிரி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அடுத்து 5th எபிசோடோட இப்பயே டப் பண்ணி முடிச்சிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.